இப்போ வந்து ரெக்கர்ஷன் என்னென்னா, ரெக்கர்ஷனுக்கு வந்து இப்போ ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் தான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. இப்போது ஃபேக்டோரியல்னால் என்னென்னா, இப்போ நான் 3 ஃபேக்டோரியல்னு எடுக்கிறேன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இங்கே 3லேருந்து அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அது வந்து 1 வர வரைக்கும் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வர்றது தான் வந்து ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் கொடுத்தாங்கன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது வந்து அவுட்புட்டில் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து எழுதி காட்டணும். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்ணுறேன்னா, n ஈக்குவல் டு 0னா நான் ரிட்டர்ன் 1. ஏன்னா இப்போ நான் வந்து 0 ஃபேக்டோரியல் எடுத்தேன்னா எனக்கு வந்து 0 தான் வரப்போகுது. ஸோ ரிட்டர்ன் 1னா வந்து அது வந்து அவுட்புட் வந்து வராது, ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துடும். ஓகே. எல்ஸ் போட்டு இந்த ஃபார்முலா இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபார்முலா n கிராஸ் ஃபேக்ட் n-1. ஓகே. இது வந்து ஃபேக்டோரியலுக்கான ஃபார்முலா, இது மனப்பாடம் பண்ணிக்கணும். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா n வந்து எடுக்கிறோம். ஸோ n தான் வந்து நம்மளோட நம்பர். இப்போ நான் 3 ஃபேக்டோரியல் கொடுத்தேன்னா என்னோட 3 தான் வந்து எனக்கு n. ஓகே. ஸோ அதுதான் எனக்கு n. இப்போ நான் வந்து n வந்து நான் வாங்கிடுறேன். எண்ணை வாங்கிட்டு ஃபேக்டோரியல் என்னவோ அதை வந்து நம்ம இங்கேயே வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபார்முலாவில் வந்து ஃபேக்ட் n-1 இருக்கும். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அப்படியே வந்து அதை பிரிண்ட் பண்ணுறப்போ ஃபேக்ட் ஆஃப் nன்னு பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும்.